Hi students, good morning. Now on the Vittal School science sir. Okay. Today we discuss the science. The book அப்படிங்கிறது மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் எல்லாமே உள்ளது. பட் we discuss only science. ஓகே, இப்போ சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த சயின்ஸில் டோட்டலாக 4 சாப்டர் சொல்லிப்பான். மை பாடி இது ஒரு சாப்டர், மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ், ஒர்க் அண்ட் எனர்ஜி, சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஓகே, ஜஸ்ட் 4 சாப்டர் ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம். எல்லாமே ரொம்ப சின்ன சாப்டர்ஸாக இருக்குது, ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? மை பாடி அப்படிங்கிற எனது உடல், நம்மளுடைய பாடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னவெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்கிரைப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சம் இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். டிஃபரன்ஷியேட் தி டைப்ஸ் ஆஃப் டீத், நம்ம டீத்தோடைய டிஃபரன்ஸ் என்னென்ன. அப்ரிஷியேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த், நம்ம வாய் ரொம்ப தூய்மையாக இருந்தால் தான் உடல் பகுதி ரொம்ப தூய்மையாக இருக்கும். அந்த வாய் தூய்மையுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். பிகம் அவேர் ஆஃப் குட் டச் அண்ட் பேட் டச், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறப்போ நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? let us recall இந்த ஹெட்டிங்ஸில் there are some body parts hidden in the table. இந்த டேபிளில் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் வந்து மறைஞ்சிருக்குதுங்கிறாங்க. கேன் யூ ஃபைண்ட் them? இங்கே பாருங்க இருக்குது HAND, ஹேண்ட், இது ஒரு நம்மளுடைய பாடி பார்ட்டு. EAR, ஏர், காது பகுதி. LEG, லெக்கு. HEAD, ஹெட்டு. இது மாதிரி வேறு ஏதாவது இருக்குதாங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போது we discuss the internal organs. ஓகே, our body have 2 type of organs, external organs and internal organs. What is external organ? What is external organ? பாருங்க, there are some body parts we can see, நம்மளால் பார்க்க முடியும், such as eyes, nose, ears, hands and legs. We can see. These type of body parts are called external organs. There are some body parts such as the stomach, lungs and heart are inside our body. We unable to see them. எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலையோ, these body parts are called internal organs. ஸோ ஸ்டொமேக் அப்படிங்கிறது இங்கே இருக்குது நம்ம சொல்லுவோம். லங்ஸ் அப்படிங்கிறது செஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஹார்ட்டுங்கிறது அதே மாதிரி செஸ்டோடைய மிடில் பார்ட்டு. இது எல்லாமே இன்சைட் அவர் பாடி, unable to see them. These body parts are called internal organs. We can see some body parts, it is called external organs. Okay students? Okay, now we are going to study about the brain. Okay, சில பேர் வீட்டில் கேட்பாங்க, டே உனக்கு எதுனா மூளை இருக்காடா அப்படின்னு. பிரெயின் இல்லாத ஹியூமன் யாருமே கிடையாது, பட் எல்லாருக்குமே இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த கொஸ்டின் வர்றது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். பிரெயின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடியிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனுங்கிறது பிரெயின் தான். அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த ஸ்கல். ஸ்கல்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம்லப்பா, அது அந்த ஸ்கல்லுக்குள்ளே அது பாதுகாப்பாக இருக்குது. ஓகே, இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ். இது அவர் பிரெயின். இந்த பாருங்கள், டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சரில். 4 பிரெயின் அப்படிங்கிற முன்மூளை இருக்குது, மிட் பிரெயின் அப்படிங்கிற நடுமூளை இருக்குது, ஹின் பிரெயின் அப்படிங்கிற பின்மூளை இருக்குது. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக அவர் பிரெயின் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். ஓகே, அவர் பிரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஓகேங்களா? protected by the skull. 3 parts, 4 brain, mid brain and hin brain. மறுபடி நீங்கள் ஒரு தடவை அதை சொல்லி பார்க்கணும். ஓகேவா? brain is the commanding center. which part is commanding center of our body அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? brain is the commanding center of our body and it helps us to think and
பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம ரன்னிங், ஜாகிங், ஜம்பிங், இந்த மாதிரி எல்லா ஆக்ஷனுக்குமே அந்த கமாண்டிங் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க நம்ம பிரெயின் தான். எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ லைக் மூவிங் அவர் ஹேண்ட்ஸ், sitting or walking is possible only because of our brain. ஓகேங்களா? ஸோ brain is very important. The human brain weighs about 1.360 kilogram, which is equal to 360 gram. ஓகேங்களா? மறுபடியும் 1 mark is the important 1 mark. Our human brain weight of the human brain about 1.360 kilogram or 1360 gram. Okay, what is the commanding center? Our brain. Okay students, try to answer. Try பண்ணுமா. Dash is an internal organ. Nose or brain? Noseங்கிறது நம்மளால பார்க்க முடியும், we can see. So brain cannot see, so brain is the internal organ. We can see the internal organ body parts. நம்மளால internal body பார்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. முடியும் அப்படின்னா இது வந்து என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? we can see, we cannot see அப்படின்னா அது ட்ரூவாக இருக்க முடியும், இது ஃபால்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் மெமரி செயின். let us play. விளையாண்டு பார்க்கலாமா? மெமரி செயின் எ பிரெயின் கேம் பார்க்குறோம். டீச்சர் லீடு டு ஆக்டிவிட்டி. அப்போ டீச்சர் தான் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஸ்கூல் ஓப்பனிங் டேஸ் வி ப்ளே த கேம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் விளையாண்டு பாருங்கள். டீச்சர் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம அம்மா அல்லது அக்கா இந்த மாதிரி யாராவது வச்சுக்கங்கப்பா. ஹவு டு ப்ளே எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பாருங்கள், மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் எ சர்க்கிள். அப்போது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் நாம் எல்லோரும் ஒரு ஆர்டராக உட்காந்துக்கலாமா? ஓகேவா? ஒரு சர்க்குலர் ஃபார்மில் எல்லாருமே இப்படி உட்காந்துக்குவோம். இங்கே டீச்சர், ஓகேங்களா? நம்ம அம்மா அல்லது அக்கா அல்லது எனி ஒன் ஆஃப் த பர்சன். ஓகே, பிளேஸ் எ ட்ரே. இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 ட்ரே. பிளேஸ் எ ட்ரே வித் பிக்சர் கார்ட்ஸ். இதில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர் கார்டு உள்ள 2 ட்ரே. ஒரு ட்ரே வந்து பிக்சர் கார்டு இருக்கக்கூடிய ட்ரே, அனதர் ஒன் இஸ் எம்டி. ஒரு ட்ரே எம்டியாக வச்சுக்கோங்க. நவ் ஆஸ்க் எ ஸ்டூடெண்ட் டு பிக் எ கார்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, தருக்கான்ல. இப்போ அந்த பாய் ஃபஸ்ட்டு பையனுடைய நேம் வந்து ராமு, செகண்ட் ஒன் ஆதி, தேர்டு ஒன் ரவி, ஃபோர்த் ஒன் மணி, ஃபிஃப்த்து ஒன் ராஜு. இப்படி வச்சுக்கோங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டீச்சர் ஆஸ்க் டு ராமு கூப்பிட்றாங்க. அப்போது ஆஸ்க் டு த ஸ்டூடெண்ட்ஸ் பிக் ஏ கார்டு. ஒரு கார்டை எடுங்க அண்ட் நேம் த பாடி பார்ட். அவன் சொல்லுவான் இட் இஸ் ஐ அண்ட் புட் த கார்டு இன் த அதர் எம்டி. அவ்வளோதான். இப்போ யார்? ராமு கோ டு ஹிஸ் பிளேஸ். Then Adi come to the teacher ask to Adi. Okay, he come. Called the next student, ask him to pick another card. இன்னொரு கார்டு அவங்க எடுக்க சொல்கிறாங்க. நேம் த ஃபஸ்ட்டு கார்டு அண்ட் த செகண்ட் கார்டு. அவன் ஃபஸ்ட்டு கார்டில் உள்ள நேமையும் செகண்ட் கார்டில் உள்ள நேமையும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ 2 தெரிஞ்சிச்சிங்களா? Then ask the next student, third one, pick a card and tell the name of the first 2 cards and the new card. முதல்ல உள்ள 2 கார்டு, அடுத்து உள்ள நியூ கார்ட்ஸ். In the same way, all the students to take the cards one by one and tell the names in the previous card and the name of the new cards also. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறப்போ இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸிங் த மெமரி பவர். ஓகே, இட் இஸ் த வெரி சிம்பிள் கேம். இந்த கேமை நீங்கள் வீட்டில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு வந்தோடனே நம்ம டீச்சர்ஸ் உங்களை இதை செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போது செகண்ட் பார்ட், இன்னர் பார்ட்டுக்கு போகிறோம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் ஒன் லங்ஸ். ஓகேங்களா? நுரையீரல்னு சொல்லுவோம்லப்பா, லங்ஸு. Lungs are a pair of spongy sac-like, okay, organs located in the chest. நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்குது. They help us to breathe.
நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எது? லங்ஸ். ஓகேங்களா? மூச்சு நின்று போச்சு, எல்லாம் போச்சு. ஸோ லங்ஸ் இஸ் த வெரி அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். ஓகேவா? when we breathe in, எப்போ நாம் மூச்சை உள்நோக்கி நல்லா இழுக்கிறோமோ, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. ஆக்சிஜன், ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நோஸ் வழியாக உள்ளார இழுத்து கொண்டு போய் நம்ம லங்ஸுக்கு கொடுக்குறோம். the lungs expand, become big in the position. நம்ம மூச்சை உள்ளார இழுக்கும்போது நீங்கள் செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. அப்படி இழுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நெஞ்சு அப்படியே விரிஞ்சு வரும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ள உள்ள லங்ஸ் என்ன செய்யுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது, பிகம் பிக். when we breathe out, எப்போ நம்ம மூச்சை நல்லா வெளியில் விடுறோமோ, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. அப்போ லங்ஸுக்குள்ளே ஆக்சிஜனாக போய் அங்கே மெட்டபாலிசம் நடந்து அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி அதே சேம் நோஸ் வழியாக வெளியில் வந்துடுது. எப்படியா? carbon dioxide. In this time, lungs contract, that is become small. எப்போ? in the position means when we breathe out. ஓகே, அப்போ மூச்சை விடும்பொழுது நெஞ்சு உள்ளர போகும். ஓகேங்களா? இந்த பாருங்க இருக்கு லங்ஸு, ஒன் பேர் ஆஃப் லங். ஓகேங்களா? லங்ஸ். ஓகே, இப்போது லெட்டஸ் ப்ளே, விளையாடலாமா? இங்கே பாருங்கள், என்ன வேணும்? ஒரு பலூன் வேணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சிம்ம மீடியம் சைஸ் பலூன். ஓகேங்களா? when the air is filled by the balloon become large, like as a expands, become big. when the air from the balloon is released, the balloon becomes small, that is the contract, become small. Okay, like as the lungs also expand and contract. when we breathe in, expand. when we breathe out, is contract. Okay va? This is the activity to let us play. டீச்சர் கிவ் பலூன்ஸ். நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, நம்ம டீச்சர் உங்களுக்கு நிறைய பலூன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரலாம். டு ஆல் த சில்ட்ரன்ஸ், டீச்சர் சொல்கிறாங்க, ப்ளவ் த பலூன்ஸ். வாட் டு யூ சி? எல்லாரும் பலூனை ஊதுங்க. ஊதியாச்சா? இப்போ என்ன பார்க்குறீங்க? இட் பிகம் பிகர், பெருசாகிடுச்சு. லைக் திஸ், when we breathe in, the lungs become bigger. if you let the air out from the balloon, what will happen? The balloon becomes small. Yes, like this, when we breathe out air, the lungs become smaller. ஓகேவா? இப்போது பிரெயின், நம்மளுடைய லங்ஸும் இந்த பலூனுடைய ஆக்டிவிட்டிஸ் லைக் அஸ் சேம். ஓகே, நவ் வி டிஸ்கஸ் அபவுட் த ஸ்டொமேக். நம்ம சாப்பிட்றது எல்லாம் எங்கே போய் நிற்குதுங்க? ஸ்டொமேக். அதனால் இந்த ஸ்டொமேக்கை பற்றி நம்ம ரொம்ப அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பார்க்கலாமா? ஸ்டொமேக் இஸ் ஏ ஜே ஷேப்டு பேக். அது ஒரு பேக் ராம்பி, நம்ம ஸ்கூல் பேக் மாதிரி வச்சுக்கலாமா? பட் இது இந்த ஷேப்பில் இருக்குது. ஜே ஷேப்டு பேக் ஃபவுண்ட் பிலோ தி லங்ஸ், லங்ஸுக்கு கீழே. இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ் அஸ் எனர்ஜி. ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டத்தை ஃபுல்லாக உடச்சி பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம என்ன கொடுக்குது? எனர்ஜி. இட் கண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஜூஸ், அதுக்கு பேர் பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைல் ஜூஸ். ஓகேங்களா? ஸ்பெஷல் ஜூஸு. இந்த ஜூஸ் தான் ஹெல்ப் அஸ் டு பிரேக் டவுன் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் த ஸ்டொமேக். ஸ்டொமேக் இஸ் ஏ ஜே ஷேப்டு பேக் ஃபவுண்ட் பிலோ தி லங்ஸ். இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ் அஸ் எனர்ஜி. இட் கண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஜூஸ், that is bile juice, to break down food into energy. Okay students, are you understand? Very good. Okay, next we discuss heart. எப்பப்பாரு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு, my heart is always beat for our parents. Okay, our heart is the pumping organ. Which one is pumping organ அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. சொல்லுங்க அப்போ என்ன சொல்லுவீங்க? ஹார்ட். எஸ், ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கன். எதை பம்ப் பண்ணும்? பிளட்டை. இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, இட் லைஸ் இன் பிட்வீன் தி லங்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் தி சென்டர் ஆஃப் த செஸ்ட். அந்த லங்ஸுக்கு இடையில் அது இருக்குது. லங்ஸ், 2 லங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இடையில் ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் த செஸ்ட், நம்ம செஸ்டோடைய சென்டர் பகுதியில். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். இது மசில்ஸால் ஆனது. ஓகேவா? ஒன்ஸ் அகைன், அவர் ஹார்ட் இஸ் தி பம்பிங் ஆர்கன்
it pumping blood, pumps blood to all parts of our body. It lies எங்கே இருக்குது between the lungs, இந்த ரெண்டு லங்ஸுக்கு இடையில், in the almost center of the chest, okay, made up of muscles. Okay, the heart beat about 72 times in a minute. ஒரு நிமிடத்துக்கு 72 times நம்ம ஹார்ட் என்ன செய்யுது, லப் டப் லப் டப் அப்படின்னு என்ன செய்யுது, பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லெட் அஸ் மேக், நம்ம செஞ்சு விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேணும் இப்போ நமக்கு? அதுக்கு 2 ஃபனல் வேணும், ஃப்ளெக்சிபிள் டியூப் வேணும், நம்ம ஒட்டுற டேப் வேணும், மீடியம் சைஸ் பலூன் அண்ட் எ சீசர். ஓகே, ஃபஸ்ட்டு வி connect the 2 funnel to the 2 end of the flexible the tube by using this tape. 2 end is tightly fixed, அதாவது ஏர் வெளியில் போகாத மாதிரி. Then the balloon is broken into 2 or smaller parts. The balloon is covered over the funnel. இந்த மாதிரி வச்சு அந்த பலூனை வச்சு நல்லா இப்படி டைட் பண்ணி நீங்கள் அந்த டேப் வச்சு நல்லா என்ன பண்ணிடணும், ஒட்டிடுங்க அப்படியே. இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸில் சிசர்ஸை வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஒரு எண்டை செஸ்ட்டில் ஹார்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வச்சு, அனதர் எண்டை நம்மளுடைய காது பகுதியில் வச்சு கேட்டிங்கன்னா லப் டப் லப் டப் லப் டப் அப்படிங்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகேங்களா? வீட்டில் அதை செஞ்சு பார்க்கலாமா? பாருங்கள். இதை திங்ஸ் வி நீட் என்னென்னலாம் வேணும்? ஃப்ளெக்சிபிள் டியூபு, ஸ்மால் ஃபனல், 2 டக்ட் டேப் வேணும், மீடியம் சைஸ் பலூன் அண்டு சிசர்ஸ். Put the small end of the funnel at the both ends of the flexible tube tightly. Tape the funnel under the tube using duct tape. இந்த டேப் வச்சு அதை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. Inflate the balloon to stretch out. அதை நீ என்ன பண்ணுங்க, அந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. Let the air out and then cut the neck. Stretch the remaining part of the balloon tightly over the open end of the funnel. இந்த மாதிரி open end of the funnel வச்சு டைட் பண்ணிடுவோம். Place the funnel end of the stethoscope, the heart, and the other funnel into your ear. Can you listen the sound of the heart? Laptop? Yes. ஓகே, இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபிஃப்த்து ஒன், கிட்னிஸ். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள் கிட்னி. வி ஹாவ் 2 கிட்னிஸ். பார்த்தீங்களா? 1 ஹார்ட், 2 லங்ஸ், 2 கிட்னிஸ். ஓகேவா? தே ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். பீன் மீன்ஸ் அவரை விதைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஷேப்பில் இருக்குது. 2 கிட்னிஸ் எந்த ஷேப்பில் இருக்குது? பீன் ஷேப்டு ஆர்கன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு யூஸ் ஆகுது? த கிட்னிஸ் பியூரிஃபை பிளட்டு பை ஃபில்டரிங் எக்ஸஸ் வாட்டர் அண்டு டாக்ஸின்ஸ். பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸு அண்டு வாட்டர்ஸ் இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி பிளட்டை எப்போதுமே பியூராக வச்சுக்குது. இது இந்த கிட்னி. ஓகேவா? வி ஹாவ் 2 கிட்னிஸ். தே ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். த கிட்னி பியூரிஃபை பிளட்டு பை ஃபில்டரிங் எக்ஸஸ் வாட்டர் அண்டு டாக்ஸின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ட்ரை டு ஆன்சர். நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங். பேர் ஆஃப் ஸ்பாங்கி ஷாக். இது பார், ஒரு பேர் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் அப்படின்னாக்க எதை சொல்லுவீங்க? லங்ஸு. இட்ஸ் 1. ஜே ஷேப்டு பேக் எது சொன்னீங்க? ஸ்டொமேக். ஃபில்டர் எக்ஸஸ் வாட்டர் யார் பண்ணிட்டு இருந்தா? கிட்னி. ஜஸ்ட் நோ விசின். கமாண்ட் சென்டர் பிரெயின். பிரெயின் இஸ் த கமாண்ட் சென்டர். 4. பம்ப் பிளட்டு யாருது? ஹார்ட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட். பேர் ஆஃப் ஸ்பாங்கி ஷாக் லங்ஸ், ஜே ஷேப்டு பேக் ஸ்டொமேக், ஃபில்டர் எக்ஸஸ் வாட்டர் கிட்னி, கமாண்ட் சென்டர் பிரெயின், பம்ப் பிளட்டு ஹார்ட். ஓகே, more to know, exactly half of a single kidney is capable of doing the job that is performed by 2 kidneys together. இந்த 2 கிட்னி சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு சிங்கிள் கிட்னி செஞ்சிடும். பின்ன ஏன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தேவைப்படும் என்னைக்காச்சும். சரிங்களா?
ஸோ அதனால தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது. Okay students, once again, exactly half of a single kidney is capable of doing the job that is performed by 2 kidneys together. Okay, now we going to discuss about bones and muscles. இப்போ recap the chapter My Body. Some our body parts hidden in the table. I identify just for hand, ear, leg and head. You try to some other body parts in the table. We have 2 type of organs, internal and external. We can see easily the parts like eyes, nose, ears, hands are known as the external organs. We are unable to see them like as a stomach, lungs, heart, they are known as the internal organ. We discuss some main internal organs in this chapter. The first one, brain. It is the very important organ of our body. It is the commanding center. 3 type of organ, they are forebrain, midbrain and hindbrain. Brain is an internal organ. We can see the internal organ of the body parts is false, cannot see. Okay, then one activity, memory chain, it is used to improve our memory power. Okay, then we discussed about the lungs. Lungs is used to help us to breathe. When the breathe in, the lungs becomes expand. When breathe out, the lungs become contract, that is small. It is the small activity. We need only a balloon. Okay, you do it in your home. When you come to the school, our teachers, our management give some balloons to you for this activity. Stomach. Stomach is used. Stomach contains some special juice for break down the food energy. The special juice known as the bile juice. Then heart. Heart is used to heart is the pumping organ. Heart is the pumping organ. 72 times heartbeat in a minute. Okay, then another one activity, then we discussed about the kidneys. We have 2 kidneys. It is used to purify the blood by filtering the excess water and toxins. தென் என்ன பண்ணணுமா, மேட்ச் தி ஃபாலோவிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிங்கிள் கிட்னி இஸ் இனஃப் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. நவ் கோயிங் டு டிஸ்கஸ் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஓகே, போன் எலும்பும் தசையும், எலும்பு இந்த பாருங்க இருக்குது போன்ஸ். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஆமாம், இந்த பாருங்கள் நம்மளுடைய பாடியில் எந்த போன்ஸு எலும்பு எல்லா இடமும் இருக்கும். ஓகேங்களா, மசில்ஸ். ப்ரெஸ் யுவர் அப்பர் ஆர்ம்ஸ். அப்பர் ஆர்ம்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். த போர்ஷன் தட் ஃபீல் ஹார்ட் டச் இஸ் த போன். எந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கோ தட் இஸ் போன். த போர்ஷன் ஃபீல்ஸ் சாஃப்ட் டு டச் இஸ் த மசில்ஸ். எது சாஃப்டாக இருக்குதோ அது என்னது, மசில்ஸ். த போன்ஸ் கிவ் வாஸ் எ ஷேப். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் போன்னா, இட் கிவ் ஷேப். நமக்கு ஒரு ஷேப்பை கொடுக்குறது இந்த போன் தான். They are the frame of our body and allow us to jump, run and or just lie down. Bones also protect the internal parts of the body. சப்போஸ் இந்த செஸ்ட்டு கிட்ட தான் நமக்கு ஹார்ட் இருக்குது அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரிப்ஸ், அதாவது அந்த போன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, இப்படி பண்ணுறப்ப டைரெக்டாக நமக்கு வந்து ஹார்ட்டில் போய் பாதிப்படையும். ஸோ இன்டர்னல் பார்ட்டை மேக்ஸிமம் கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரது, நம்ம போன்ஸ். மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட் ஆஃப் த சாஃப்ட் பார்ட் தட் கவர் அவர் போன்ஸ். போனை கவர் பண்ணி இருக்கக்கூடிய சாஃப்டான பார்ட். They help us to move different parts of our body by contracting or relaxing like a rubber band. Rubber band மாதிரி contract ஒரு மாதிரி இந்த மாதிரி expand and contract, expand and contract, relaxing and contract, இந்த மாதிரி சுருங்கி விரியறதுனால அதன் மூலமாக நமக்கு சில மூமெண்ட்ஸை கொடுக்குது. இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஹெல்த்தி போன்ஸ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான போன்ஸ் உங்களுக்கு வி நீடுனா டு ஹாவ் ஹெல்த்தி ஃபுட். அங்கே தான் பிரச்சனை.
ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய போன்ஸ் அண்ட் மசில்ஸு போன்ஸு ஹெல்த்தியாக இருக்குங்கிறாங்க. ஏதாவது சச்சஸ் மில்க், அதை உனக்கு கண்டாலே ஆகாதுன்றவ. சீஸ், அதை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. எக்ஸு, சில பேர் ஒயிட்டை சாப்பிடுவான், சில பேர் எல்லோவை சாப்பிடுவான், சில பேர் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மில்க்கு, சீஸு, எக்கு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா we have healthy bones. ஓகே, ஃபார் ஸ்ட்ராங் மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக வேணுமா, we need to exercise and stay active. அப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டே டைமில் ஆக்டிவாகவே இருக்கணும். சோர்ந்து தூங்கிடவே கூடாது. காலையில் ஒரு 7 o'clock 8 o'clock வரைக்கும் தூங்கக்கூடாது, சரிங்களா? ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த டே டைம் முழுவதும் எக்ஸசைஸ், யோகா, ப்ரீத்திங் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த டே முழுவதும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா யுவர் மசில்ஸ் பிகம் ஸ்ட்ராங். ஓகே, ஒன்ஸ் அகைன், ஆர்டர் டு மெயின்டைன் ஹெல்த்தி போன்ஸ் we need to have healthy food, milk, cheese and egg. ஸ்ட்ராங் மசில்ஸ் வேணுமா, we need to exercise and stay active. Okay students, after bones and muscles, ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பேபிஸ் ஆர் born with 300 போன்ஸ். ஒரு குழந்தை பிறகுறப்ப 300 போன்ஸ் இருக்குதுப்பா. பட் பை அடல்ட்ஹுட் த நம்பர் இஸ் ரெடியூஸ்டு 206. 1 மார்க்கு. ஓகே, பேபிஸ் ஆர் born with 300 போன்ஸ். பட் பை அடல்ட்ஹுட், எப்போ நம்ம வந்து ஒரு 8th 7th இந்த மாதிரி வர்றோமோ, த நம்பர் இஸ் ரெடியூஸ்டு 206. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த போன்ஸ் என்னாச்சு, அது மசில்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அமேசிங் ஃபேக்ட், 17 மசில்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். 17 மசில்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வைல் ஸ்மைலிங். பார்த்தியா இல்லையா? நல்லா சிரிச்சேன்னு வச்சுக்க, ஃபேஸில் இருக்கக்கூடிய 17 மசில்ஸ் அப்படியே ஃபங்க்ஷன் ஆகுதாண்டா. 43 வைல் ஃப்ரோனிங். பார்த்தீங்களா? இது அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. சுளிக்கிறேன் பார்த்தீங்களா முகத்தை, அப்படின்ட்டு. எய்த்தாப்பில் யாராவது வந்து ஒரு முகத்தை ஒரு வெட்டுவோமே, அந்த மாதிரி முகத்தை சுழிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 43 மசில்ஸ் ஃபங்க்ஷனிங்கில் இருக்காண்டா. அப்போ நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், ஸோ ஸ்மைல் டு சேவ் எனர்ஜி. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நல்லா மனசை விட்டு சிரிக்கணும், சரிங்களா? நல்லா சிரித்தோம்னா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா மசில்ஸ் எல்லாம் நிறைய என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் டேக் கேர். நீங்கள் என்ன செய்யணும், நல்லா பாதுகாப்பாக ரொம்ப வருஷத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். ஹெல்த்தி இஸ் வெல்த் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரெயின் உங்களுக்கு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கணுமா, ஸ்லீப் ஃபார் 8 hours. சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் தூங்கக்கூடாது. 8 hours மட்டும்தான் நீங்கள் தூங்கணும். 6 hours நாட் சஃபிஷியன்ட் ஃபார் பிரெயின். மோர் தேன் 8 hours நல்லது கிடையாது, சரிங்களா? ஸோ 8 hours ஒன்லி யூ கேன் ஸ்லீப். ஓகே, ஹார்ட் ரொம்ப நாளைக்கு நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுமா, அவாய்டு ஃபேட்டி ஃபுட். ஆயில் ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட்டு ரொம்ப காலத்துக்கு நல்லாவே இருக்கும். ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லதில்லை. ஸ்டொமேக், அது நம்மளுடைய ஸ்டொமேக் ஏரியாவில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணுமா, ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து சாப்பிடணும், எஸ்பெஷலி நிறையா வெஜிடபிள்ஸ். கிட்னி, ட்ரிங்க் மோர் வாட்டர் பர் டே 2 liter. சரிங்களா? 2 liter வாட்டர் கேனில் வேணால் ஃபில்லப் பண்ணி வச்சுங்க. 2 liter வாட்டர் கேனில் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள நீங்கள் குடிச்சாகணும். அப்போ தான் கிட்னி நல்லா ஃபங்க்ஷனில் இருக்கும். போன் அண்ட் மசில்ஸ், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ ஸ்லீப் 8 hours, அவாய்டு ஃபேட்டி ஃபுட், eat healthy food on time, drink more water, exercise regularly. இது ப்ராப்பராக இருந்ததுன்னா அவர் இன்னர் பாடி ரெடி டு ஒர்க் at a very long time. ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா சூப்பராக கிளம்பி இந்த சாப்டர் உங்களுக்கு படிக்கல. குட். A human body has more than 600 muscles. நம்ம உடம்புல எவ்வளோ மசில்ஸ் இருக்கான், அரௌண்ட் 600. லாங்கஸ்ட் போன் இஸ் தை. நம்ம உடம்புல இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் போன், பெரிய நீளமான எலும்பு எதுன்னு கேட்டால் நம்ம தை, நம்ம தொடை பகுதியில் இருக்குது பாருங்கள், அது ஸ்மாலஸ்ட் போன் இஸ் த ஏர். நம்மளுடைய காது பகுதியில் இருக்கிறதா ஸ்மாலஸ்ட் போன். லாங்கஸ்ட் மசில்ஸ் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் மசில் இந்த தை, நம்ம தொடையில் இருக்கிறது தான் பெரிய தசை பகுதி. ஓகேவா? ஓகே, லெட் அஸ் டூ. நிறைய செஞ்சு பார்க்கலாம். பட் எல்லோரும் வீட்டில் இருக்கிறீங்க,
பரவாயில்ல, ஸ்கூலுக்கு வருவோம்ல, ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸில் வருவோம் ஸ்கூலுக்கு. அந்தப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்கூலில் செஞ்சு பார்க்கலாம்டா. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்கிற நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடலாம். அதில் ஒருத்தனுடைய கண்ணை மட்டும் நல்லா கட்டி விட்டுறலாம். கட்டி விட்டுட்டு ஒரு கையில் என்ன செய்யலாம், 2 கையிலையுமே 2 எம்டி கப் கையில் கொடுத்துடலாம். அதில் ஒன்றில் கொஞ்சமாக சாண்ட் இருக்குது பாருங்கள், மணல், அதை கொட்டி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்துட்றான். இதை நம்ம ரைட்டு ஹேண்டில் கொடுத்துடலாம். கண்ணு மூடி இருக்குது இந்த க்ளோஸ் மீட்டிங்கில். ஒரு 5 நிமிஷம் இதை வச்சுக்கடான்னு சொல்லலாம். இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, ரைட் ஹேண்டில் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா ரைட் ஹேண்டுமா. பார்த்து சொன்னா, பார்க்காமலே சொன்னானா, பார்க்காமலேயே. அப்போது விச் ஒன் இஸ் த வெயிட் அப்படிங்கிறத இந்த மசில்ஸ் தான் நம்மளுடைய பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஸோ மசில் இஸ் த கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆக்டிவிட்டி மூலமாக செஞ்சு பார்க்குறோம். இதில் வாட்டர், இதில் சம் கிரெயின்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு பார்க்கலாம். பட் இங்கே ஈஸியாக கிடச்சது தான், சரிங்களா? ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இதை வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தம்பி. ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டியில் என்னென்ன வேணுங்க பாருங்கள். திங்ஸ் டு நீட் டு லார்ஜ் பிளாஸ்டிக் கப். நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு மக் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி எடுத்துக்கங்க. லார்ஜ் பேக் ரைஸ் அண்ட் ஆர் பீன்ஸ். ரைஸ் எடுத்துக்கங்க அல்லது பீன்ஸ் எடுத்துக்கங்க. மணல் போன மணல் நமக்கு ஸ்டோன் போதும். ஏன்னா ரைஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நல்லதில்லை. ஓகேவா? பிளைண்ட் ஃபோல்ட் யுவர் பார்ட்னர். உன் ஃப்ரெண்டு யாரோ அவனுடைய கண்ணை நல்லா இப்படி கட்டிடு, சரிங்களா? ரொம்ப சேஃப்டியான பிளேஸில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கணுப்பா. மொட்டை மாடிலாம் சரியாக வராது. ஓகே. ஹேவ் யுவர் பார்ட்னர் ஹோல்டு 1 கப் இன் ஏ ஈச் ஹேண்ட். ஓகேங்களா? ஒரு கையிலையும் ஒரு கப்பை கொடுத்து நீங்கள் வச்சுருங்க. டேக் த கப் பேக் அண்ட் ஆட் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீன்ஸ் ஆர் ரைஸ் டு 1 கப். ஒன்றில் பீன்ஸு, இன்னொன்றில் ரைஸில், ரெண்டுலேயுமே ரைஸு, ஒன்றில் கூடுதலாக ஒன்றில் கம்மியுமா. Return the cups to your partner's hands. Ask him whether they weight more. Which one is the weight more? அப்படின்னு கேட்டிங்களா, your partner says one is heavier than that one. அப்போது here we understand the weight difference felt by muscles was sent to the brain as a message. ஓகேவா? அப்போது நம்மளுடைய மசில்ஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டிங் மெட்டீரியலாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ட் 2T. இதை நம்ம செகண்ட் செஷனில் பார்க்கலாமா? ஓகேவா? அதுதான் சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் ஓவர். செகண்ட் பார்ட்டை நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது பேரண்ட்டு பக்கத்தில் இருக்கணும். அம்மா அல்லது அப்பா உட்கார வச்சுக்கோங்க. ஒரு ரஃப் நோட் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. இந்த ரஃப் நோட்டில் ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். வீடியோவை நிறுத்தி பார்க்குறதுக்கு பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸு, +1 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்ததுன்னா, நீங்கள் பிரெயினை பற்றி படிக்கிறீங்களா, போன்ஸ் அண்ட் மசில்ஸ் பார்க்குறீங்களா, லங்ஸ் பார்க்குறீங்களா, ஸ்டொமேக் பார்க்குறீங்களா, பிரெயின் பார்க்குறீங்கன்னு கேட்டால், சரி இது எல்லாமே எங்களுக்கு இருக்குண்டா, எங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். யார்? இந்த ஹையர் ஸ்டடி படிக்கிற பசங்க. ஸோ இங்கே நீங்கள் படிக்கிற இந்த பேஸ் இருக்குது பாருங்கள், ஹையர் ஸ்டடியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டீப்பாக படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எந்த உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னாலும் உடனே நம்ம ஸ்கூல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுறணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. நல்லா படிக்கணும். டெஸ்ட் வைக்கும்பொழுது கரெக்டாக நீங்கள் இதை எழுதி அனுப்பிடணும். புக்கு வாங்காமல் இருந்தால் அப்பாவை ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்கூலில் புக் வாங்கிட்டு போக சொல்லுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Have a nice day.